இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை விநாயகர் சதுர்த்தியின் பொழுது அவங்க இம்மானுவேல் அவருடைய குரு பூஜையை காரணம் காட்டி வழக்கமாக நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தோடு ஒத்துழைத்து 5 நாள் 3 நாள் 4 நாள் என்று எங்கள் விழாக்கள் நடைபெறும். ஆனால் இந்த முறை அதை காரணம் காட்டி எங்களுக்கு பெருத்த இடையூறை ஏற்படுத்தி விட்டார்கள். பல இடங்களில் வழக்குகள் போட்டிருக்கிறார்கள். அப்புறம் நிறைய எங்கள் நிர்வாகிகள் மேலே இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த மாசாணத்து மேலே சும்மா கேஸ் போட்டே இருக்கிறாங்க, பொய் வழக்குகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப காலமாக நம்ம கட்சியில் இருக்கார், நம்ம மாவட்ட செயலர் மேலே தொடர்ந்து பொய் வழக்கு. அப்புறம் ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டுறது அல்லது ஏதோ உரையாடுற மாதிரி பேசுறது. இப்போ திண்டுக்கல் மோகன் நம்ம நிர்வாகிகள் இங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது. போலீஸார் பொதுவாக இந்த விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்வதில்லை. அதனால் இந்த விஷயத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். நம்முடைய இந்த இந்து மக்கள் கட்சியின் சார்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நேற்றைய தினம் பழனி பஞ்சாமிர்தத்தை அவதூறு கிளப்பிட்டார் அப்படின்னு சொல்லி திரௌபதி மோகன்ஜி சத்திரியன் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். நானும் அந்த பேட்டியை பார்த்தேன். அவர் செவிவெளி செய்தியாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த நிருபர் ஏதோ கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்கிறார். உடனே அதுக்கு பழனி இந்த பஞ்சாமிர்தத்தை அவமதித்து விட்டோம் என்று சொல்லி அவர் அங்கே சமயபுரம் அந்த கோயில் ஈவோ வச்சு ஒரு புகாரை கொடுத்து உடனே கைது. அதில் எந்த விதமான ஒரு நடைமுறை சட்ட நடைமுறைகளையும் பின்படுத்தாமல் ஒருத்தரை கைது பண்ணணுன்னா அதுக்கான நடைமுறைகள் இருக்குது. அவங்க குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்கணும். அது மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் அவர் மோகன்ஜி சத்திரியன் அவர்கள் நாடக காதலை அம்பலப்படுத்தக்கூடிய திரௌபதி திரைப்படத்தை எடுத்தவர். அதைத் தொடர்ந்து ருத்ரதாண்டவம் திரைப்படம் எங்களுடைய இந்து அமைப்புகளோடு ஆதரவாக இருப்பவர், பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய ஒரு அனுதாபியாக இருப்பவர். அவர் இப்படி ஒரு கருத்தை சொன்ன உடனேயே இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவரை கைது செய்து அவரை சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்துகிற பொழுது அதில் ஆவணங்கள் சரியா இல்லை. அந்த மேஜிஸ்ட்ரேட் ஓன் பெயிலில் விட்டுருக்காரு. கொஞ்சம் கூட கருத்து சுதந்திரத்துக்கு இடமே கொடுக்காம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை இப்போ பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. அப்போ அந்த பொங்கல் பரிசில் அதில் வெள்ளம் மெல்ட் ஆயிடுச்சு, அதில் பள்ளி இருந்ததுன்னு ஒரு பெரியவர் புகார் கொடுத்தார். உடனே அவர் மேலே ஒரு கேஸ். அரசாங்கம் செய்யக்கூடிய குறைகளை சுட்டி காட்டினாலே வழக்கு. அதே மாதிரி சாலை பணிகள் சரியாக நடைபெறலை, ரோடு இன்னும் ஒழுக்கமாக இல்லை, அந்த ரோடு எடுத்தால் அப்படியே தோசை மாதிரி வெளியே வருதுன்னு ஒரு வீடியோ போட்டான், உடனே அவன் மேலே வழக்கு. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய வீடுதோறும் குடிநீர் திட்டம், அதுக்கு ஜலஜீவன் திட்டத்துக்கு ஒரு குடிநீர் குழாய் அமைச்ச மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க, அதுக்கு தண்ணி இணைப்பே கொடுக்கல, அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க, உடனே அவன் மேலே வழக்கலாம். இந்த ஆளுகின்ற அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினால் உடனடியாக அவர்கள் மீது வழக்கு. எப்படியும் தினசரி ஒரு 2 பேர் 3 பேர் பிஜேபி இந்து மக்கள் கட்சி இவங்க மேலே வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த அரசாங்கம் அந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். அதனால் அரசாங்கத்திற்கு, குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்களுடைய ஐடி விங்கு, திமுகவுடைய ஐடி விங்கு கொஞ்சம் சொல்லி வைக்கணும். திமுகவோட ஐடி விங்கு எதுக்கு இந்த திருப்பதி லட்டு விஷயத்தில் இவ்வளவு கேவலமாக எழுதுறாங்க, இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறாங்க? இந்த ஃபியூஸ் மானுஸ் இவங்களையெல்லாம் கைது பண்ணலை. திருப்பதி லட்டு விஷயத்தில் தவறு நடந்திருக்கிறது, அந்த மாநில முதலமைச்சரை அது மாதிரி தவறு நடந்துருச்சுன்னு சொல்கிறாரு. தவறு செய்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுப்போங்கிறாங்க, உரிய பரிகார பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிடர் கழகம், இந்த திமுக ஐடி விங்கில் ஒரு சிலர், எல்லாரும் இல்லை ஒரு சிலர், தொடர்ந்து இந்துக்கள் மனம் புண்படும்படியாக, வெங்கடாஜலபதி பக்தர்கள் மனம் புண்படும்படியாக, லட்டு பிரசாதத்தினுடைய அந்த மகிமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அவங்க நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இது திமுகவுடைய கருத்து கிடையாது. இவனா அதுக்குள்ளே ஊடுருவி அதை இதையும் பேசி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது விஷயத்தில் திமுக மற்றும் நம்முடைய மாநில முதலமைச்சர் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், தமிழ்நாட்டில் மோசடி மதமாற்ற தடை சட்டத்தை உடனடியாக கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் மதமாற்றம் மிக அதிகமாக நடக்குது. என்ன காரணம்னா, இந்த திராவிட மாடல் அரசாங்கம், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், அவங்களுக்கு தான் பதவி கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் பாடநூல் அதை அதுக்கு தலைவர் யாருன்னா நம்ம திண்டுக்கல் லியோனி மனுஷபுத்திரன், ஆலோசனை குழு தலைவர்.
இவங்கெல்லாம் திமுக ஆதரவாளராக இருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் திட்டமிட்டு அவர்கள் பள்ளிக்கல்வித்துறையிலே பாடத்திட்டங்களிலே நம்முடைய இப்போ ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் பாடத்திட்டத்தில் இருக்குது. அதில் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம், அதில் ஆலயம் தொழுவது சாலவன் ஒன்று எடுத்துட்டான். இது என்னங்க அநியாயமாக இருக்குது? அது மாதிரி மதசார்பற்ற தன்மை என்கிற போர்வையில் நம்முடைய ஹிந்து ஆன்மீகத்தை அதை வந்து அதே மாதிரி திராவிட கருத்துக்களை திணிக்கிறது பள்ளிக்கல்வி மாணவர்கள் மத்தியில். உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், சமீபத்தில் ஒரு பேச்சாளர் மகாவிஷ்ணு இவங்க தான் கூப்பிட்டாங்க, பேச வச்சாங்க, அப்புறம் பிடிச்சி அவர் ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அதே பள்ளி கல்வி நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பாதிரியார், சபரிமாலா இல்லைங்களா, எல்லாரும் போகிறாங்க, பேசுகிறாங்க, எந்த நடவடிக்கையும் கிடையாது. இந்த கிரிப்டோ கிறிஸ்தவருடைய ஆதிக்கம் திமுக ஆட்சியில் அதிகமாயிருச்சு. மதமாற்றம் எந்த அளவுக்கு அதிகமாயிருச்சுன்னா, ஐயா கருணாநிதியுடைய குடும்பம் ஸ்டாலினுடைய மகனையே மதம் மாற்றிட்டாங்க. நான் சொல்லலை, அவரே சொல்கிறார். உதயநிதியை என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் வந்து கிருத்தியாங்கிற கிறிஸ்துவ பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி நான் கிறிஸ்துவர் ஆகிட்டேன், சங்கீக வயிறு எறிட்டுங்கிறார். எப்போ நீ எதுக்குப்பா மதம் மாறுற? இளையராஜா மகனை மதம் மாற்றிட்டாங்க. ஒரு கல்யாணம் மதம் மாறுறான். மதமாற்றம் அதிகமாக ஆக இந்த தமிழர்கள் எண்ணிக்கை, இந்துக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. முஸ்லீம் கிறிஸ்துவர் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே அப்படி தான், எங்கே பார்த்தாலும் மதமாற்றம். அதனால் மோசடி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும். ஜெயலலிதாமா இருந்தபோது அது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் எதிர்ப்பு காரணமாக அது வந்து கைவிட்டுட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் மோசடி மதமாற்ற தடை சட்டம், மதமாற்ற தடை சட்டம் இல்லை, மோசடி மதமாற்ற தடை சட்டம், அதை வந்து உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கையை இந்து மக்கள் கட்சி சார்பில் முன்வைக்கின்றோம்.